சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய திருமணத்திற்காக கடன் வாங்கி அடைக்க முடியாமல் நீண்ட காலம் சிரமப்படக்கூடிய ஒரு ராசியா இருக்கு. சொத்து வாங்குவதற்காக கடன் அதிகம் வாங்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. எப்படியாவது சொத்து பெருகும், ரேட் பெருகும், கடன் வாங்கக்கூடிய ராசி. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பணவரவு வேணும், கடன் படக்கூடாதுங்கண்ணா, எனக்கு நல்ல பணவரவு வேணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல வருமானம் இருந்துட்டு அவனுக்கு பிரச்சனையே இல்லை, எவ்வளவு கடன் வந்தாலும் அடைச்சிடுவான். அப்போ நல்ல வருமானம் வரத்துக்கு என்ன பண்ணணும்? உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ராமாயணத்தில் ஒரு தனிப்பாடல் உண்டு. ராவணனே வருத்தப்பட்டாயா, எப்படி வருத்தப்பட்டான்? கடன் வாங்கினவங்களை போல வருத்தப்பட்டான் அப்படின்னு. உலகத்தில் மிக கொடிது இந்த கடன் சுமை. பல நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன் உங்கள் ராசியில். திட்டமிட்டு உழைக்கிறீங்க, வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கடன் சுமையில் மாட்டிட்டேன் சார், இந்த கடன் சுமை என்னை போட்டு வாட்டி எடுக்குதுங்கிறீங்க, இதுக்கு என்ன தீர்வு? நம்ம ராசிக்கு இதனால தான் கடன் வாங்குவோம்னு சில அமைப்புகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கடன் வாங்க மாட்டோம். சரி, கடன் தாங்க வந்துருச்சு, அந்த கடனை எப்படி அடைக்கிறது? அதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் உண்டா அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நான் சொல்ல போகிற மந்திரம், நான் சொல்ல போகிற கோயில் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும். நீங்கள் செய்து பாருங்க. அதே போல உங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன், அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். கடன்லாம் தீரணும்னா நல்ல வருமானம் வேணுமே, நல்ல காசு பணம் வேணும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிபாட்டு முறையும் நான் சொல்ல போகிறேன், அதையும் கேட்டுக்கோங்க, செய்யுங்க. பணம் நல்ல முறையில் வரும். வாழ்க்கையில் அடைக்க முடியாத கடனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர் அப்படிங்கிறதுனால நிறைய தோழர்கள், நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கடன் சுமையை பற்றி சொல்றீங்க, எங்களால் தாங்கவே முடியல சார் அப்படிங்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. என் நெஞ்சிற்கினிய சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே பரபரப்பாக உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் பிறருக்காக காரியங்கள் செய்வதில் ரொம்ப பொறுப்பான மனிதர்கள். எதை வாங்கணும், இதை வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அட்வைஸ் பண்ண உலகத்தில் வேற யாரும் தேவையில்லை. எல்லாத்தையும் கருத்தை கேட்டுக்கிடுவீங்க. ஆனால் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் சிம்மராசிக்காரங்க செய்வீங்க. அடுத்தவங்க சொல்கிறது செய்கிறது இல்லை, நல்லா கேட்டுக்கிடுவீங்க, அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆலோசனையெல்லாம் கேட்பீங்க, ஆனால் உங்களுடைய எண்ணப்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எதனால் கடன் வருதுங்க? அதில் கடன் தொல்லைகளினால் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் சிம்மராசி ஒன்று. மிக அதிகமாக கடன்படும். கல்யாணத்துக்கு கையில் பணம் இல்லை, கல்யாணத்தை பெரிய அளவுக்கு நடத்தியே தீரணும், என்ன பண்ணுறது? அதற்காக கல்யாணத்துக்காக பல பேர் கடன் வாங்கியிருப்பார். சார் நான் என்ன சார் பண்ணுறது? நல்ல கோட் சூட் வாங்கணும் சார், நல்ல மண்டபம் பிடிக்கணும் சார், நல்ல செலவு பண்ணணும், நல்ல சாப்பாடு போடணும், நண்பர்களை நல்லா கவனிக்கணும், அந்த மணமகளுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், எல்லா ஆசையும் உங்களுக்கு இருக்கும். அப்படி சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய திருமணத்திற்காக கடன் வாங்கி அடைக்க முடியாமல் நீண்ட காலம் சிரமப்படக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைகள், அவர்கள் திருமணத்திற்காகவும் அதிகம் கடன் வாங்கக்கூடிய ராசி நீங்கள். இதில் இவ்வளவுக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மனிதர்கள் சிம்மராசிக்காரர்கள். எதையுமே ரொம்ப பிளான் பண்ணி தான் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்புனா கூட படிப்புக்காக பணத்தை எடுத்து வைக்கிறது, அவங்க திருமணத்துக்காக ஒரு பணத்தை சேமிக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள். அப்படி திட்டமிட்டு வாழக்கூடிய உங்களுக்கே பல நேரம் கடன் தொல்லைகள் போட்டு வாட்டுது. அதில் மிக முக்கியமாக இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி உங்கள் ஜாதகத்தில். 4ஆம் இடம் சொல்லிட்டாலே உங்களுடைய வீடு, நிலம், மனை, அதுதான். சொத்து வாங்குவதற்காக கடன் அதிகம் வாங்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. எப்படியாவது சொத்து பெருகும், ரேட் பெருகும், கடன் வாங்கக்கூடிய ராசி. அந்த கடனுடைய வட்டியை அடைக்க முடியாமல் திண்டாடக்கூடிய ராசி சிம்ம ராசி. அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல் வெளிநாடு முயற்சிகள் அதிகம் பண்ணுறீங்க. வெளிநாட்டில் போய் அதிகம் சம்பாதிச்சுட்டு கடன் அடைக்கலாம்னு நினைக்கிறீங்க, கடன் அடைக்க முடியலை. 6வது ஸ்தானம் உங்களுக்கு மகரம். இந்த 6வது ஸ்தானம் மகரமாக இருக்கும்போது கடினமாக நீங்கள் உழைப்பீங்க, அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் கடன், உடல் நலம்னு ஒரு விஷயத்தையும் 6வது ஸ்தானம் சொல்லுதா இல்லையா? உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களினால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு உண்டு. எப்பவுமே அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும், அதுக்காக கடன் வாங்கக்கூடிய ராசியாக இருக்கும். அதே போல் நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கு கடன் வாங்கி கொடுக்குற போது நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருப்பீங்க. ஆனால் அவசர உதவிகள் செய்துவிட்டு அதனால் மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசியாக இருக்கும். என்றைக்குமே நண்பர்கள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இந்த சிம்மராசி இருக்கணும். அவர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்தாலும் மாட்டும். உங்கள் அட்டமாதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால
குழந்தை பிறப்புக்காக பல பேர் கடன் வாங்குறாங்க. 5-8க்கு அதிபதி குரு பகவான். செயற்கை முறை கருத்தரித்தல், குழந்தை வாக்கியம், அதுக்காக பல முறை முயற்சி பண்றாங்க இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ். அதுக்காக நிறைய கடன் வாங்குறாங்க. நிறைய ஆகுது சார், செலவு கையில் பணமே இல்லை சார் அப்படின்னு கடன் வாங்கி பணத்தை போடுறாங்க, செலவு பண்றாங்க. அப்படி அதனால் கடன் படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. மகிழ்ச்சியான பொழுதுபோக்குகள், சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஃபாரினுக்கு போய் நான் சுற்றி பார்க்கணும், ஜாலியாக சுற்றி பார்க்கணும். இது நம்ம நாடுகள் இல்லைன்னா கூட அது வெளிநாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால் நிறைய சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்டு மகிழ்ச்சி பயணங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு உலகத்தை சுற்றி பார்க்குறேன், வெளியூர்களை சுற்றி பார்க்குறேன், அதுக்காக சுற்றுலாவுக்காக கடன் வாங்கக்கூடியவர்களும் நிறைய பேர் சிம்மராசியில் இருக்கிறாங்க. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பணவரவு வேணும், கடன் படக்கூடாதுங்கண்ணா, எனக்கு நல்ல பணவரவு வேணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன். இந்த சிம்மராசிக்காரர்கள் வயலூர் முருகனை வழிபட்டால் நல்ல வருமானம் வருதுங்க. வருமானம் வந்துட்டாலே பிரச்சனை இல்லை. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? நல்ல வருமானம் இருந்துட்டா அவனுக்கு பிரச்சனையே இல்லை. எவ்வளவு கடன் வந்தாலும் அடைச்சிடுவான். அப்போ நல்ல வருமானம் வரதுக்கு என்ன பண்ணணும்? சிம்மராசிக்காரங்க வயலூர் முருகன் கோயிலுக்கு புதன்கிழமை போகணும். புதன்கிழமை என்று அந்த கோயிலில் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும். அது மிக முக்கியம். அதை போல வயலூர் முருகன் படத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் மாட்டி வைக்கணும். அந்த முருகனை மனதால் நினைத்து பிரார்த்தனை பண்ணணும். இப்படி தினந்தோறும் நீங்கள் செய்து வருகிற போது ஒரு முறை போயிட்டு வரணும், 3 மாதம் கழித்து திரும்ப ஒரு முறை போயிட்டு வரணும் வயலூருக்கு. அப்படி வயலூருக்கு சென்று வழிபட்டுட்டு வரணும். அந்த முருகனை தினந்தோறும் உங்கள் வீட்டில் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்து வருகிற போது நல்ல பணவரவு முதல்ல வரும். அதுபோல் பணவரவு வந்தாலே உங்களுடைய கடன்களை எல்லாம் நீங்கள் அடைச்சு விட முடியும் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான உண்மை. இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே முருகனுடைய மந்திரம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை சொல்லி வாருங்கள். கடன் வெகுவாக அடைவதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு கொஞ்சம் பகுதியவாது, 100 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 1 ரூபாயாவது அந்த செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ள திரும்ப கொடுக்க பாருங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு வந்தாலும் உங்களுடைய கடன் விரைவாக அடைபடுவதை நீங்கள் பார்க்கலாம். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு கடன் எதனால் வருகிறது, யாரால் வருகிறது, கடனை அடைப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், பணம் வருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாகவே கடன் சுமை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடன் அடைப்பதற்கு மைத்ரேய முகூர்த்தம்னு இருக்கு. இது ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரும். நம்ம நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி முகூர்த்தங்களில் போய் கடன் அடைச்சாலும் கடன் அடைபடுகிறது. அதே போல கடனையே என்னால் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லவர்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரம் வேணும். உங்கள் ராசிப்படியான பரிகாரம் நான் சொல்லிட்டேன். பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது தேய்பிறை அஷ்டமி வருது பாருங்க. அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு இருக்கார். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரம். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரத்தில் உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். அஷ்டமி அன்றைக்கு அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள். கடன் சுமை குறைகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் பைரவர் இருப்பார். அஷ்டமி அன்றைக்கு புனுகு சார்த்தி வழிபாடு செய்யுங்க. பைரவருக்கு புனுகு சாத்துங்கள், வழிபாடு செய்யுங்கள். இல்லாட்டி ஜவ்வாது சாத்தி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்கிற போது கடன் சுமை வேகமாக குறையும். இதெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம். அப்போ கடனால் வரக்கூடிய வாழ்க்கை இழந்த பலருடைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் நாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை செய்து பாருங்கள். வீட்டினால் கடன் வந்திருந்தாலும் சரி, எதனால் கடன் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன தெய்வீக வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். அதை செய்து பாருங்கள். என அருமை நேயர்களே, இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசிகளின் அடிப்படையில் பலன் சொல்லிட்டேன். ஆனால் மனிதருக்கு மனிதம் ஜாதகம் வித்தியாசப்படுது. அவங்கவுங்களுடைய லக்னம் கிரக அமைப்புகள் வித்தியாசப்படுது. நம்ம பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய தலைவிதி எழுதப்படுகிறது. ஒரு சிலருக்கு கடன் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஒரு சிலருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழறாங்க. உங்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? உங்கள் கடன்லேருந்து நீங்கள் முழுமையாக விடுபட வேண்டுமா? உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதனுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து அதனுடைய பரிகாரங்கள் செய்கிற போது கடன் அமைப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு நிம்மதியாக நீங்கள் வெளிவர முடியும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர் இதே தான்.
இதுலேயே உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் கடன் சுமை தீர, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.